ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷாலம் டு ஆல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மார்னிங் கிச்சனில் ஒர்க் ஆரம்பிச்சதுமே 3 ஸ்டவ்வையுமே எங்கேஜாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொத்தவரங்காவை குக்கரில் போட்டு வேக வைக்கிறதுக்கு வச்சுட்டேன். சதீஷ்க்கு ஸ்ட்ராங்காக ஒரு பிளாக் காஃபி ஒரு பக்கம் போட்டு கொடுத்துட்டேன். அண்ட் சாதத்துக்குமே ஒரு பக்கம் உலைய வச்சாச்சு. கொத்தவரங்காய் குக்கரில் வச்சா ரொம்ப கொழு கொழுன்னு ஆகிடும்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஆனால் ஒரு விசில் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இறக்கிட்டோன்னா நல்லா காய் பொழு பொழுன்னு நல்லா இருக்கும். இதுக்கு நான் எப்போவுமே வேர்க்கடலை, காஞ்ச மிளகா, பூண்டு எல்லாம் பொடி பண்ணி போடுவேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்காக ஊற வச்ச கிரீன் கிராமை எடுத்து கிரேவி பண்ணிகிட்ருக்கேன். என்ன குழம்பு செய்கிறதுனே ஒரு யோசனையே இல்லாமல். ஸோ கிரீன் கிராம் கிரேவினா சப்பாத்தி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ சப்பாத்தி அண்ட் ரைஸ் 2த்துக்குமே செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிளான் பண்ணி கடைசியாக பிளான் எல்லாமே சொதப்பி பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு என்ன கொடுக்குறதுன்னு யோசனையே இல்லாமல் பன்னீர் எடுத்து நான் ஒரு 65 மசாலா மாதிரி போட்டு அதை ஃப்ரை பண்ணி பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு கொடுத்துட்டு எல்லாமே பேக் பண்ணி ஆஃபீஸ்க்கு கிளம்பியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.